இப்போ ரீசெண்ட் டைமில் குழந்தைங்க ரேப் கேஸ்லேருந்து பெரிய பெரிய பொண்ணுங்களை வந்து செக்ஷுவல் ஹராஸ் பண்ணுற கேஸ் ஸ்டடிஸ் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்தளவுக்கு வந்து சொசைட்டி வந்து மாறிக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் வந்து நடக்குதா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. பசங்களுக்கும் வந்து நடந்து தான் இருக்குது. என்ன ஒரு விஷயம், இது வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாது, பெருசாக ட்ரெண்ட் ஆகாதுன்ற ஒரே ரீசனால் யாரும் பெருசாக அதை பற்றி பேசுகிறதில்ல. ரைட்டா? பேசினாலுமே வந்து என்ன அவன் ஆம்பளை தானே, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை பண்ணுற மாதிரி தட்டி கழிச்சுட்டு போயிடும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலேருந்து 16 வயசு பையன் அவங்க ஃபேமிலியோட சென்னையில் வந்து ஸ்டே பண்ண வந்திருக்கான் லீவுக்கு. சரியா? அப்போ வந்து ஒரு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சிட்டு போதையில் இந்த மைனர் பையன்கிட்ட போயிட்டு தப்பாக நடந்திருக்க ட்ரை பண்ணியிருக்காப்புல. அதாவது அந்த பையன் வாயில் வந்து தண்ணியை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஊற்றி தப்பாக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட்டை வச்சு அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் மண்டையில் அடித்து அவரை வந்து அந்த ரூமில் வச்சு பூட்டி, ஏன்னா வீக்காக தானே இருப்பாப்புல, சரக்கு அடிச்சிருக்காப்புல. ஸோ 100% பவர் இருக்காது, ஸோ கான்ஷியஸ் இருக்காது அவ்வளோவா. ஸோ அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு. ரூமில் வச்சு பூட்டி உடனே வந்து கிட்டே இருக்கிற பேட்ரோல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்து டிஸ்மிஸும் வந்து பண்ணிட்டாங்க போஸ்ட்டில் இருந்து. ஆனால் இதில் என்ன ஒரு பயன்படுத்துகிற ஒரு விஷயம்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு மட்டும் நடக்குதான்னு கேட்டால் கிடையாது, ஆம்பளைங்களுக்கு மட்டும் நடக்குதான்னு கேட்டால் இல்லை, அதுவும் கிடையாது. நாய்ங்களை கூட விட்டு வைக்க மாட்டானுங்க. சரியா? நாய்ங்களை விட்டு வைக்க மாட்டானுங்க, பூனைங்களை விட்டு வைக்க மாட்டானுங்க. அதுங்க கிட்ட வந்து ஒரு ப்ளஷரை தேடி போகிற சைக்கோபாத் வந்து இருந்தது. இதை வந்து சைக்கோபாத்துன்னு கூட சொல்லக்கூடாது. ரைட்டா? அது என்னன்னு ஒரு விஷயமே வந்து எனக்கு சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு வந்து இப்போல்லாம் வந்து வெறி பிடிச்சி சுற்றிட்டு இருக்கானுங்க சில பேர். நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ரைட்? ஸோ பொண்ணுங்களுக்கு மட்டும் இந்த நாட்டில் வந்து சேஃப்டி இல்லை, அவங்க வந்து கஷ்டத்தை அனுப்பி வச்சுட்ருக்காங்க அப்படின்னு இல்லாமல் பசங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனை இருந்து தான் இருக்குது. என்ன ஒரு விஷயம் பெருசாக வந்து பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் வந்து சொசைட்டியில் ஆம்பளைன்னா அழுவக்கூடாது, ஆம்பளைன்னா ஒரு கர்வம், ஆம்பளைன்னா அப்படி இருக்கணுன்ற மாதிரி ஒரு சீனை வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். இதுக்கு மேலே வந்து அந்த பசங்கள்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னால் அது அசிங்கம் இல்லை. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து மூடி மறைச்சிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு ட்ராமடைஸ்ட் சீனில் தான் வந்து இருப்பாங்க. இதெல்லாம் வந்து எப்போ குறைய போகுதுன்னு எனக்கு தெரியல. இது குறையுமானும் தெரியல. ஏன்னா நான் என் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ரேப்ஸ் நடக்கிறத வந்து உங்களால் ப்ரிவென்ட் பண்ண முடியும், ஆனால் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியாது. ரைட்? ஏன்னா அதுதான் உண்மை. அது நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்களேன், அது வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இதே வந்து ஆம்பளைங்களுக்கும் வந்து நடந்துகிட்ருக்கு, அதுவும் ஆம்பளைங்களாலே வந்து ஆம்பளைங்களுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா எனக்கு தெரியல நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம தமிழ்நாடுல ரொம்ப வந்து ஆச்சரியமாக தான் எனக்கு இருக்குது.